இங்க காசு கொடுத்து பிரியாணி வாங்கினா இங்கே இப்போ தெரியுதா வெறும் குப்பைங்க. அது பாரு, வெறும் குப்பை. இது எந்த கடை பிரியாணி தெரியுமா? சேலம் ஆறாரு. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷம் அந்த கடையோட ஃபேனுங்க. வாங்கினா அவ்வளோ நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாப்பாடு வாங்கினா 3 பேர் சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். நாங்கள் ரொம்ப வருஷமாக வாங்குகிறோம் அவங்கக்கிட்ட. இப்போ வர மாமியாக கலந்த போல் போனாலும் அந்த கதையில் பிரியாணி வாங்கினா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்லாமே அப்படின்னு வாங்கினா அங்கே பாருங்கள், தட்டு ஃபுல்லாக வெறும் குப்பை. இதை எப்படி எடுத்து சாப்பிட முடியும் பாருங்கள்? டேஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் வெறும் குப்பையாக இருக்குது. காசு கொடுக்குறோமே அதுக்கு தக்க நாங்கள் கொடுக்கணும்ல. பீஸெல்லாம் நல்லா பெருசாக தான் வச்சுருக்குறாங்க. நான் பாதியாக ஒரு சாப்பாடு வாங்கினோம், 3 பேர் பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் அது பாருங்கள், வெறும் குப்பை. அள்ளுனாலே வெறும் குப்பையாக இருக்குது. ஒரு சமயம் ஆர்டர் பண்ணதுனால அப்படி இருக்குதா என்னன்னு தெரிலங்க. இப்படிலாம் வாரம் வாங்குவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ டேஸ்ட்டு குறையில, ஆனால் குப்பை மட்டும்தான் இருக்குது. பணம் எவ்வளோடி? 300 350 ரூபாயா? 300 கொடுத்து ஒரு பிரியாணி வாங்குகிறோம். அதில் 2 பீஸ் வச்சுருக்குறாங்க. இதோ அவளுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு பாப்பாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 3 பேர் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன, சோறு நிறையா இருக்குதுன்னு பார்த்தா குப்பை தாங்க நிறையா இருக்குது. பாருங்கள், அள்ளுனா வெறும் குப்பையாக இருக்குது. அந்த கடையோட பேரே கெட்டு போயிடும் அவளுக்கு. முதல்ல சேலாராறு பிரியாணின்னா அவ்வளோ ஃபேமஸுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாத்துக்குமே வாங்குவோம். இப்போ வெறும் குப்பை மட்டும்தான். சரி, அன்னைக்கு ஒரு நாள் வாங்கினோம், அன்னைக்கும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் கடையை மாற்றி வேறு கடைக்கு போனோம். சரி, ஏதோ தெரியாமல் கொண்டு வந்திருப்பாங்க, இந்த கடை டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்குன்னு மறுபடியும் வாங்குகிறோங்க. மறுபடியும் இதோட 7-8 வாட்டி வாங்கிட்டோம். 7-8 வாட்டி இப்படி தாங்க இருக்குது. ஒரு தடவை குப்பை வந்தால் பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையுமா குப்பை வரும். ஒரு பாய்க்கு வெறும் அது வேறு என்ன இது என்ன சாப்பாடு தெரியுதா எப்படி இருக்குது பாருங்க? அப்படியே வேறுங்க. ஆசையாக பிரியாணி வாங்கி வாயில் வைக்க முடியல, ஒரே குப்பையாக இருக்குது. வெங்காயம் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. அதோ அது என்னது, கேசரியா, இது என்னது, ப்ரெட்டு அல்வா, அதுவும் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன, அங்கே பிரியாணி தான் கன்றாவியாக இருக்குது, நல்லாவே இல்லை. வாங்கி வேஸ்ட்டு, 300 வேஸ்ட்டு போங்க. வாயில் வைக்கிற இடம்லாம் வெறும் குப்பை. பாருங்கள், இந்த மாதிரி காசை செலவு பண்ணி நாசமாகிறதுக்கு பதிலுக்கு பேசாட்ட நம்மளே சிக்கன் வாங்கி செஞ்சிடலாம் அவங்களுக்கு. சரி, அவசரத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கமேனு வாங்கினா ஒரு நாள் வாங்கினா பரவாயில்லைங்க. ஒவ்வொரு வாரமும் என்றைக்காவது ஒரு நாள் நல்லா இருக்குது, அது ஏன்னு தெரியல. சரி, அன்றைக்கி நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் 2-3 வாங்கலைங்க. ஒரு தடவை 2-3 4-5 வாங்கிடுவோம். யாராவது வந்தாங்கன்னா வாங்கிடுவோம். அப்போ தான் சாப்பாடு நேர்ந்து கொடுக்க நல்லாயிருக்கும். மிச்ச கடையிலலாம் வாங்கினா கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது டேஸ்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, நாங்கள் 10-12 வருஷமாக அவங்க கடையில் தான் வாங்குகிறோம். இப்போ ஆர்டர் பண்ண முதல்ல பக்கத்தில் வீடு போய் வாங்கின்னு வந்து